நகைச்சுவை கலைஞரின் நிகழ்ச்சி அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு போலீஸ் புகார்களே காரணம். ஃபஹமி விளக்கம். சர்டாங் இதய கழகத்தின் பழுது பார்க்கும் பணிகள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவடையும். பினாங்கில் விடுதியில் நடந்த கைகலப்பு வைரலானது. ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரில் சிக்னல் அமைப்பு பொருத்தப்படவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு 8 முறை வாக்களிக்கும் இளைஞர் வீடியோ வைரல். மலேசிய ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண் டோக்கியோவில் ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள HSIS எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் இதய கழகத்தில் உள்ள அறுவை சிகிச்சை வளாகத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் அல்லது குறைபாடுகள் அடுத்த மாதத்திற்குள் சரி செய்யப்படும். அண்மையில் ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையுடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு அங்கு பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளும் குத்தகையாளர் அந்த உத்தரவாதத்தை அளித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். கொடுக்கப்பட்ட காலக்கெடுக்குள் செர்டாங் இதய கழகத்தில் பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைவதை சுகாதார அமைச்சு உறுதி செய்யும் என்றார் அவர். 4 அறுவை சிகிச்சை அறைகளை கொண்டுள்ள அந்த புதிய கட்டடம் செயல்படாமல் இருப்பது செர்டாங் இதய மையத்தின் சேவையை பெரிதும் பாதிப்படைய செய்துள்ளது. மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்துவதற்காக சிங்கப்பூரின் பிரபல நகைச்சுவை கலைஞர் ஷருல் சனாவுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை புஷ்பால் எனும் வெளிநாட்டு கலைஞர்களின் படப்பிடிப்பிற்கான விண்ணப்பங்களை அங்கீகரிக்கும் மத்திய நிறுவனம் ரத்து செய்ததற்கு போலீஸ் புகார்களே காரணம். இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்களை உட்படுத்திய 3R விவகாரம் தொடர்பில் இதற்கு முன் ஷாருல் சனாவுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் புகார்களை அடிப்படையாக கொண்டே அவரது அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபஹமி ஃபட்சேல் தெளிவுபடுத்தியுள்ளார். ஷாருல் சனாவுக்கு எதிராக போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருக்கும் தகவலை போலீசாரிடமிருந்து கண்டறிந்த புஷ்பால் அம்முடிவை எடுத்துள்ளது. ஷாருல் சனா சம்பந்தப்பட்ட அல்லது அவரது நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்தும் வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள் சில அண்மையில் வைரலாகியுள்ளன. அந்த வீடியோக்கள் 3R விவகாரத்தை தூண்டும் வகையில் இருப்பதாக புகார்களும் செய்யப்பட்டுள்ளன. அதனால் புஷ்பால் அம்முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக ஃபஹமி கூறியுள்ளார். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும். இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். பினாங்கில் ஜலான் சுல்தான் அஹமத் ஷா சாலையில் உணவு விடுதி ஒன்றில் கும்பல் ஒன்று சம்பந்தப்பட்ட மோதல் சமூக வலைதளத்தில் வைரலானது. 43 வினாடிகளை கொண்ட அந்த காணொலியில் உள்ள சந்தேக பேர் வழிகளில் ஒருவர் பினாங்கு மாநில முன்னாள் எம்பியின் மகன் என நம்பப்படும் டத்தோ பிரமுகர் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து புகார் பெற்றதாக பினாங்கு கிழக்கு கரை மாவட்ட போலீஸ் தலைவர் ரசியாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. அந்த தகராறுக்கான காரணம் குறித்து இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மே 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் அந்த உணவு விடுதியில் பாதிக்கப்பட்ட 18 வயதுடைய இளைஞர் பானம் வாங்கிக் கொண்டிருந்த போது அவரை அங்கு வந்த ஒரு பெண்ணும் 2 ஆடவர்களும் தாக்கியதாக நம்பப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த 19 வயது இளைஞரும் 26 வயது பெண்ணும் அந்த சண்டையை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களும் பின்னர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பின் அனைத்து தரப்பினரும் அங்கிருந்து வெளியேறியதோடு போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்ததாக தெரிகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் பணிப்பெண் ஒருவர் டோக்கியோவில் ஓய்வில் இருந்தபோது தமது ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார்.
நூர்சானா ஹனீம் ஹம்சா மரணமடைந்ததை மலேசியா ஏர்லைன்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. அவரது விமானம் நரிட்டா அனைத்துலக விமான நிலையம் சென்றடைந்த பின் டோக்கியோவில் நூர்சானா ஓய்வில் இருந்தார். வேலைக்கு திரும்புவதற்காக கோலாலம்பூர் திரும்பும் விமானத்தில் புறப்படுவதற்கு அவர் திட்டமிட்டிருந்தார். நூர்சானாவின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என மலேசியா ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஸ்லாங்கூர், தெலுங்கானு, சபா, சரவா ஆகிய இடங்களில் வனவிலங்கு, டீசல் எண்ணெய், அரிசி உட்பட பல்வேறு கடத்தல் குற்றங்களில் ஈடுபட்டதன் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 10 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 5.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மற்றும் பொது அமைதித்துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது கமருடீன் முகமது தெரிவித்தார். மே 14ஆம் தேதி ஸ்லாங்கூர் பூச்சொங்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் டீசல் எண்ணெயை கடத்தும் கும்பலைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டதோடு 98,400 லிட்டர் டீசல் எண்ணெய் கொள்கலன் லோரி 2 கொள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மே 15ஆம் தேதி தெலுங்கானு பசூட்டில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு வனவிலங்கு கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அந்த நபரிடமிருந்து பல்வேறு வகைகளை கொண்ட 58 பாம்புகள் மற்றும் அதன் 8 முட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அன்றைய தினம் 2.12 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடத்தலும் சீபுவில் முறியடிக்கப்பட்டதாக முகமது கமருடீன் கூறினார். ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் எந்த ஒரு சமிக்ஞையையும் வெளியிடவில்லை. ஈரானிய மூத்த தலைவர்கள் சிலரின் உயிரை பலிகொண்ட அந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் துருக்கிய அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள விசாரணையில் அது தெரிய வந்துள்ளது. அந்த ஹெலிகாப்டரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த மீட்புக் குழுவினர் அது பயணித்த பாதை நெடுகிலும் அதன் சமிக்ஞையை அடையாளம் காணும் முயற்சியில் தோல்வியடைந்ததாக துருக்கியவின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காடேர் ஊராலோக்லு கூறியுள்ளார். அதனால் அந்த ஹெலிகாப்டரில் சமிக்ஞை அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கவில்லை எனும் சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை. இதனிடையே அவ்விபத்துக்கான உண்மை காரணத்தை கண்டறியும் விசாரணையில் தெஹ்ரானுக்கு உதவ மாஸ்கோ தயாராக இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 49வது மக்களவை தேர்தலுக்கான 5வது கட்ட வாக்களிப்பு நடைபெற்ற வேளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளைஞர் ஒருவர் பாஜக எனும் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு 8 முறை வாக்களிக்கும் வீடியோ ஒன்று வைரலாகி பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. அந்த வீடியோவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் இளைஞர் ஒருவர் அதனை சொந்தமாக ஒளிப்பதிவு செய்வதையும் காண முடிகிறது. மே 13ஆம் தேதி அச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இளைஞர் ஃபருக்காபாத் நாடாளுமன்ற தொகுதியின் நடப்பு எம்பியும் பாஜக வேட்பாளருமான முகேஷ் ராஜ்புத்தின் பெயருக்கு அடுத்துள்ள பட்டனை அழுத்துவதை அந்த வீடியோவில் காண முடிகிறது. சிறிது நேரத்தில் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பு முகப்பில் காணப்படும் அந்த இளைஞர் இது 2வது முறை, இது 3வது முறை என கூறுகிறார். அதில் ஒரு பதிவில் அவர் மாற்று உடை அணிந்திருப்பதும் தெரிகிறது. அவரது இடது கை கட்டை விரலில் மை வைக்கப்பட்டுள்ளது. எனினும் வாக்களித்த வாக்காளரை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் அழியா மையை அளிக்க அவர் அந்த மையை பயன்படுத்தி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இளைஞர் வயது குறைந்தவர் என நம்பப்படுகிறது. எனினும் வாக்குச்சாவடிகளில் போடப்பட்டிருக்கும் 7 கட்ட சோதனை நடவடிக்கைகளை தாண்டி அவர் எவ்வாறு 8 முறை வாக்களித்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவருக்கு எதிராக புகார் செய்யப்பட்டுள்ள வேளை அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அச்சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் பணியில் இருந்த அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணைய தலைவர் நவ்தீப் ரின்வா கூறியுள்ளார்.
இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிக்அப் வாகனம் சாலையிலிருந்து வழுக்கி பள்ளத்தில் விழுந்ததில் அதில் பயணம் செய்தவர்களில் 17 பேர் உயிரிழந்தனர். அந்த துயரச் சம்பவத்தில் மேலும் 8 காயமடைந்தனர். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரிலிருந்து 173 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபானி மாவட்டத்தில் அந்த விபத்து ஏற்பட்டது. காட்டில் பீடி இலையை பறித்துவிட்டு 25 தொழிலாளர்கள் அந்த பிக்அப் வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த வாகனம் பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.